ஃபோக்கஸ் பண்ண டக்குனு நிறைய நெகட்டிவும் இருக்கு. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் தமிழ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு பெரிய பிகஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இந்த லேப்டாப் வாங்கினேன் அப்படின்ற ஒரு சில விஷயத்தையும் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ். நம்ம வாங்கியிருக்க லேப்டாப் என்ன அப்படின்னா ஆப்பிளோட மேக்புக் ப்ரோ M1 தான் வாங்கியிருக்கோம். ஸோ நிறைய விண்டோஸ் லேப்டாப் இருக்குது. அப்போ நான் ஏன் அந்த லேப்டாப் வாங்கினேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை அப்படியே புல்லப் பண்ணோம் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பெட்டி தானாக வெளியில் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது மேக்புக் ப்ரோ M1. இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ராப் பண்ணியிருப்பேன், எங்கடா காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் தான் எடுத்தேன். ஸோ எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு குட்டி அன்பாக்சிங் பண்ண சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ராப்லாம் எடுத்துட்டு அந்த பாக்ஸை கொண்டு வந்துட்டோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ராப் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த மேக்புக் ப்ரோ மறுபடியும் ஒரு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அப்படியே மறுபடியும் பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்புக் ப்ரோவோட அந்த ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆப்பிள் லோகோ. நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், இந்த ஒரு லோகோக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இந்த லேப்டாப் வாங்கியிருப்போம். இதோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி ஆப்பிளோட லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட லோகோ. அடுத்து இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்புக் ப்ரோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8GB RAM 256GB இன்டர்னல் உள்ள ஒரு லேப்டாப் தான் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் இதை பற்றி சொல்கிறதுக்கு. அடுத்து ஓப்பன் பண்ணிட்டு அடுத்ததெல்லாம் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஆப்பிளோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணால் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. ஜஸ்ட் இந்த பாக்ஸ் தூக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்க பாக்ஸ் கீழே வருமாமா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷனான ஒரு விஷயம். ஸோ பாக்ஸுக்காகவே நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பிள் மேக்புக் ப்ரோ இங்கே பாருங்க வந்துருச்சு. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிரே வேரியண்ட். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் ராப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ராப்பை அன்பாக்ஸ் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு செம்மவே ப்ரீமியமாக சூப்பரான வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லேப்டாப். இது வரைக்கும் வந்து நான் ஒரு 15 இன்ச் லேப்டாப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 13 இன்ச் லேப்டாப் பார்க்குறப்போ ரொம்ப குட்டியாக அழகாக காம்பாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறையா புகழ்ந்து பேச வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பண்ணுறேன். அதுக்கடுத்து இந்த பெட்டிக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு Type-C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர் வயர் இருக்க விஷயம். ஸோ இதோட ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா Type-C தான் இருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட குட்டி குட்டி லோகோஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிற வேறு எதில் வேணால் ஒட்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து என்னது, இது ஒரு யூசர் மேனுவல். ஸோ படித்து பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன வாரண்டி கார்டு. அடுத்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யூசர் மேனுவல். ஆக்சுவலாக யாரும் யூசர் மேனுவல் படிக்கிறது இல்லை. பட் ஆப்பிளுங்கிறப்ப நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ் லேப்டாப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அதுலேருந்து வரும் மேக் ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக அதெல்லாம் படிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65 வாட் சார்ஜர். இது பார்க்குறப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா லேப்டாப்போட சார்ஜரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஆல்மோஸ்ட் அதே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ வரைக்கும் வரும். அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சார்ஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக ஒரு மொபைல் சார்ஜர் மாதிரி ஒரு சார்ஜர். அதில் ரொம்ப ஃபன்னியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் மொபைல் சார்ஜரும் என் லேப் சார்ஜரும் ஒரே அளவு பவர் உள்ளது. என் மொபைல் சார்ஜரும் வந்து பார்த்திங்கன்னா 65 வாட் பவர் உள்ளது. அடுத்து என் லேப் சார்ஜரும் பார்த்திங்கன்னா அதே 65 வாட் பவர் உள்ளது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ள வேறு எதுவுமே கிடையாது, வெறும் டம்மி பெட்டி தான். அவ்வளோதான்.
ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் நம்மளோட லேப்டாப். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு அலுமினியம்ல பில்ட் பண்ணியிருக்க ஒரு லேப்டாப். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட அலுமினியம் ஃபுல்லுமே வந்து ஒரே ஒரு அலுமினியத்தில் வச்சு மோல்டிங் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா தனித்தனி பீஸா கட் பண்ணி சைடு பார்டர்லாம் பண்ணாம ஒரே அலுமினியம் வந்து மடக்கி வந்து பண்றதா பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷனா. இந்த லேப்டாப்போட ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா 2 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டே பார்த்தீங்கன்னா USB Thunderbolt 4 கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக Thunderbolt கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே யூஸ் பண்றப்ப கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து இதோட ரைட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க போர்ட். சரி இதுல எப்பரா நான் பென்ட்ரைவ் எல்லாம் போட்டு யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வழியே கிடையாது. ஒன்னு எக்ஸ்டர்னல் போர்ட் நாங்க யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப பட்ஜெட்ல பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு OTG வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்க ஒரே வழி. மற்றபடி இதில் வேற எந்த ஒரு போர்ட்டுமே அவங்க கொடுக்கவே கிடையாது. அதுக்கு அடுத்து இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேப்டாப் ஆன் ஆயிரும். ஸோ நார்மலாக விண்டோஸ் லேப்லாம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஆன் பட்டன் அழுத்தினா மட்டும் தான் ஓப்பன் ஆகும். பட் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். ஏன்னா ஓப்பன் பண்ணி பாசிட் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நார்மலாக ஷோரூமில் வாங்குறப்ப அதில் பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு தான் வந்துச்சு. நான் வாங்கி கொஞ்சம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பாஸ்வேர்டு வந்துருக்கு. ஒரே சரிங்க அந்த பாஸ்வேர்டை போட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா இது ஒரு IPS LCD ரெட்டினா டிஸ்பிளே. ஸோ நார்மலாக ஒரு டிஸ்பிளேக்கும் இதுக்கு என்னடா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெட்டினா டிஸ்பிளேன்றப்ப அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இந்த லேப்போட டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சமான என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K ஃபுட்டேஜ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆனிச்சு. 4K ஃபுட்டேஜ் ராவா இம்போர்ட் பண்ணேன் அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேப் வந்து லேக் ஆகிட்டே இருந்துச்சு. நார்மலாக வந்து ஃப்ளோ ரன் ஆகல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4K ஃபுட்டேஜ் போட்டப்ப அசால்ட்டாக வந்து ரன் பண்ணிச்சு. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் அண்ட் CPU GPU வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பைன் ஆகி M1 சிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நார்மல் ஒரு விண்டோஸ் லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு தனியா இருக்கும், CPU தனியா இருக்கும், GPU தனியா இருக்கும். அது வந்து மூணுமே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பிராண்ட்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் M1 அப்படின்றதுல SOS பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம மொபைல் யூஸ் பண்ற மாதிரி CPU GPU கிராஃபிக்ஸ் கார்டு மூணு இன்டகிரேட் பண்ணி ஒரே ஒரு சிப்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஃப்ளோவா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட கீபோர்டு. ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப் நான் வாங்கினதோட ஒரு மெயின் ரீசனுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கு. என்ன அப்படின்னா இங்க இருக்க அந்த டச் பார். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த டச் பார் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த டச் பாருக்காக தான் அந்த லேப்டாப்பே வாங்கினேன் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. இதுல அந்த டச் பார் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாஸ்க் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டச் பார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இதுல இருக்க பிரைட்னஸ் மட்டும் அழுத்திட்டு ஜஸ்ட் இதை ஸ்வைப் பண்ணா பிரைட்னஸ் குறைஞ்சிரும். மறுபடியும் ஜஸ்ட் இதை இழுத்து விட்டே அப்படின்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரைட்னஸ் ஏறிடும். அதே மாதிரி உங்களுக்கு வால்யூம் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து இழுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் மாறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது உங்களுக்கு சிரி அக்சஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். இந்த டச் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறப்ப அந்த ஸ்மைலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு போகும். அதெல்லாம் பார்த்தோம்னாலே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இதில் யூஸ் பண்ண கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கீபோர்டு சொன்னாங்க. ஜஸ்ட் டச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு லைட்டாக இருக்கும். ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஸோ யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஃபீல் இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்கு. நார்மலாக ஒரு விண்டோஸோட கீபோர்டு யூஸ் பண்ணுறதை காட்டிலும் இது ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து இந்த ட்ராக் பேடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ட்ராக் பேடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ட்ராக் பேட்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம நார்மல் லேப்டாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. நல்லா ஸ்மூத் டச் பண்ண முடியும். அதே மாதிரி நல்லா அழுத்தி ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த பெரிய சைஸ் ட்ராக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 720p கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா குறைய சொல்ல முடியாது. நம்ம ஆப்பிளோட எல்லா கேமராவும் தெரியும். 2 மெகாபிக்சல் வச்சே பார்த்தீங்கன்னா மாஸ்க் காமிச்சிட்டு இருந்த மாதிரி உலகம். அதனால இது ஒரு நல்ல லைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த கேமரா தரமாக இருக்கும். கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக தெரியும். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பேடி இருக்க இந்த லோகோ. ஸோ ஆப்பிள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது இந்த ஸ்பேஸ் கிரேன்றதுனால எனக்கு பிளாக் கலரில் வருது. இதே சில்வரில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி உங்களை ஃபேஸை தெளிவாக பார்க்குற அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்ல எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஏன் இந்த லேப்டாப் சூஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ரெண்டரிங் பண்ணுவோம். சாஃப்ட்வேர்ஸ் ரெண்டர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மெயினாக எங்களோட ஒர்க்காக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது விண்டோஸ் லேப்டாப் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும், RTX 3060 70 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீ அதை தான் யூஸ் பண்ண அப்படின்னா ஈஸியாக சாஃப்ட்வேர் ரெண்டர் பண்ணிடலாம். மேக்ல வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சப்போர்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த M1ல இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு கிராக்டு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். உங்களால் எல்லா சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னா இதில் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதை போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால விண்டோஸ்ல இருக்க எல்லா சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவு இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் மேக் எடுத்தேன்.
அது மட்டும் இல்லாமல் சில ரீசன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட காம்பாக்ட்னஸ். நார்மலான ஒரு விண்டோஸ் லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 கிலோவாவது வெயிட் வரும். அதுக்கு அடுத்து சார்ஜர்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 3.5 கிலோ வந்துடும். பட் இந்த லேப்டாப் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வெறும் 1.3 kg தான். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த கையில பிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் காம்பாக்டாக எனக்கு இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுறது 21 மணி நேரம் வரும்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பார்த்த வரைக்கும் நிறைய ரிவ்யூஸ்ல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம்ன்றது வந்து சாலிடாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இது வாங்கினதுக்கான ஒரு மெயின் ரீசன். அடுத்து மூணாவது ரொம்பவே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பவர். ஸோ நார்மல் நான் விண்டோஸ் லேப்டாப்பில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெண்டர் பண்ணுறேன் அப்படின்னா சார்ஜ் போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட ஸ்பீட் நமக்கு கிடைக்கும். நார்மலாக யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் கிடைக்காது. பட் மேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார்ஜ் போட்டாலும் சரி போடலாலும் சரி ஒரே பவர் தான் கிடைக்கும். அதுக்கு காரணம் அவங்களோட CPU, GPU, கிராஃபிக்ஸ் கார்டு 3 இன்டெகிரேட் பண்ணி SOS-ஆ வச்சிருக்கிறது மட்டும்தான். அடுத்து நாலாவது விஷயம் இந்த டச் பார். இந்த டச் பாருக்காக தான் இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். ஸோ என்னடா பாசிட்டிவாகவே எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன், இதில் நெகட்டிவே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நெகட்டிவும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச். நார்மலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,22,000 வரும். நான் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 1,12,000 வந்து எடுத்தேன். இதே 1,12,000 நான் ஒரு விண்டோஸ் லேப்டாப் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 TB SSD கிடைக்கும், ப்ளஸ் 16 GB RAM கிடைக்கும். கிராஃபிக்ஸ் வந்து RTX 3060 இந்த அளவுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 GB RAM கொடுத்துருக்காங்க, ஒரு 256 தான் இன்டர்னல் மெமரி. ஸோ அது வந்து எனக்கு 10 அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பத்தாது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நான் ஒரு SSD வாங்கி போட்டு தான் ஆகணும். அதுக்கு அடுத்து வந்து இதில் கிராஃபிக்ஸ், இதில் என்ன கிராஃபிக்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கேட்டால் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் சாஃப்ட்வேர்லாம் ரெண்டர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளூயண்ட்டாக ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டர் பண்ணுது. அடுத்து நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த போர்ட்டு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் போட்டால் கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் போர்ட் வாங்க வேண்டிய நிலைமை. எக்ஸ்டர்னல் போர்ட்டு சும்மா கம்மியாக கிடைச்சிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போர்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 4,000 ஒரு நல்ல பிராண்டில் வாங்கணும் அப்படின்னா. ஸோ மேக்கை வாங்கிட்டேன், அதை வாங்குறதுக்கு காசு இல்லாதனால ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு OTG வாங்கி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன். அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு விண்டோஸ்லேருந்து மேக்குக்கு வரேன் அப்படின்றப்ப நிறைய விஷயத்தை கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, நிறைய ஷார்ட்கட் இருக்குது, நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மேக் செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நான் முக்கியமாக ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப நல்லா இருக்கும், எடிட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும், 2 டக்குன்னு முடிஞ்சிடும் அப்போலாம் நிறைய சொன்னாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா ஏற்றி இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனி நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் அந்த ஒரு சாஃப்ட்வேரில் தான் எடிட் பண்ணி போடுவேன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணி போட பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லேப்டாப் பற்றின என்னோட பேசிக்கான எல்லா தாட்ஸையும் சொல்லிட்டேன். நான் மேக் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டடீஸ் ப்ளஸ் வந்து யூடியூப் இந்த 2 விஷயம் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறதா இருக்குது. கேம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மோஸ்ட்டாக விளாட மாட்டேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா மேக் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கேம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்கள் லைஃப்பில் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்டோஸ் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது கிராஃபிக்ஸ் கார்டு நிறைய இருக்கும், அது நீங்கள் போய்க்கலாம். இந்த கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக்கான டைம்ஸ் வந்து நிறைய யூஸ் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ண ஆஃப் ஆகிக்கும். அடுத்து வந்து ஜஸ்ட் இப்படி பண்ணோம் அப்படின்னா ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக்கான எல்லா தாட்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி ரன் பண்ணி எப்படிலாம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். மேக் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கிரியேட்டிவ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த லேப்டாப்போட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் சி போர்ட் கொடுத்துருவாங்க. விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஃபைரஸ் லேப்டாப்பாக இருக்கட்டும், ப்ரெடேட்டராக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோ லீஜியனாக இருக்கட்டும். ஸோ 1,75,000 வரைக்கும் பார்த்தாச்சு. எந்த லேப்டாப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 4K ஃபர்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு அலுமினியம் பாடியில் ஃபில் பண்ண ஒரு லேப்டாப். அடிச்சு கொண்டு விடுவேன். ஆமா என் போனை கனெக்ட் பண்ணோடனே உங்க லேப் வந்து ஹேங் ஆயிட்டு அதுவும் ஃபோன் பிரச்சனை வைரஸ் போடு. ஓய் உன் லேப் ஹேங் ஆச்சுல. ஐயோ ஐயோ 4K வீடியோ போடு. கிரியேட்டிவ் ஹட் தமிழுக்கு நடந்தது என்ன?